ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீட். இன்னைக்கு வந்து பட்டர் பாப்கார்ன் பேக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதை குக்கர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம பாப்கார்னை ரெடி பண்ணது. சோளம் தான் அது. ஆக்சுவலாக அந்த பாக்கெட்டில் சோளம் இருக்குது, அதுக்குள்ளே பட்டரும் இருக்குது. ஸோ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி குக்கரை யூஸ் பண்ணி வந்து அதை எப்படி நம்ம பாப்கார்னாக மாற்றுறோம் அப்படின்றது. எதுக்காக இந்த காணொலி? இது சிம்பிள் தானேன்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிள் தான், ஆனால் வந்து அதில் ஒரு பதம் இருக்குது. அது பொரிய சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதிகமாகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொரியது கம்மியாகும். அப்பயே நம்ம பார்த்து ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கீழே வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து அதை டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த காணொலியை மேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மார்னிங்கில் வந்து வெறுப்பாக இருந்துச்சு. சரி, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே, பாப்கார்னாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு பாப்கார்னை செய்யறது எப்படின்னு, குக்கரை யூஸ் பண்ணி எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் என்னால் வந்து இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து மேக் பண்ணி கொடுக்க முடியும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் வந்து இந்த பேக் தான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். நான் வந்து இந்த பிராண்டியோ இல்லை இந்த கம்பெனியோ என்டோரஸ் பண்ணல. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எந்த பாப்கார்னை நம்ம இப்போ செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கர், பெரிய குக்கர் எடுத்துக்கினேன். இது வந்து 5 லிட்டர் குக்கர்னு நினைக்கிறேன். இதை தான் எடுத்துக்கினேன். இதில் வந்து நம்ம இப்போ இந்த பாப்கார்னை வந்து கட் பண்ணி போடுவோம். ஸோ கட் பண்ணி பண்ணியாச்சு. இதை போடுவோம். இந்த பாப்கார்ன் வந்து ஆக்சுவலாக மசாலாலாம் அவங்களே இதுக்குள்ளே இருக்குது மசாலா தான். அதனால தான் வந்து இது ஈஸியானா. பட் நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் பதமாக பார்த்து நம்ம இறக்கிடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதுக்கு தான் மேனுவலாக நீங்கள் இப்போ வந்து இந்த பாப்கார்னை இதுக்குள்ளே போட்டு இப்படி பண்ணணும். இப்படி பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா சமதள பரப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடும். உள்ளே வந்து பட்டர்லாம் இருக்குது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு சமதளமாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு உள்ளே வச்சிடணும். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வச்சுட்டு இது வந்து நம்ம மூடி வந்து இப்படி மூடத்துக்கு பதிலாக இப்படி மூடணும். இப்படி மூடிட்டு பாருங்கள், காற்று வெளியே வர்றதுக்கு நம்ம கேப் விடணும். அப்படி விட சொல்ல வந்து பார்த்திங்கன்னா லைக் காற்று வர மாதிரி தான் நம்ம அது மாதிரி தான் வைக்கணுமே. க்ளோஸ் பண்ணி மூடிட்டோம்னா அந்த பாப்கார்ன் பொரி சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதனால் லைட்டாக தான் காற்று வர மாதிரி. நீங்கள் ஃபுல்லாக திறந்துட்டிங்கன்னா மேலே வந்து அடிச்சிட்டோம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி வச்சுட்டா போதும். வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த பேக்கெட் 30 ரூபின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நம்ம கடையில் பாப்கார்னு வாங்க போனோம்னா, இல்லை ஒரு மால்லே கூட வாங்க போனால், நான் பிவிஆர்லாம் போயிட்டு சினிமா பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் வந்து 350 400 வந்து பாப்கார்னு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டிலே செய்கிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பட்டர்லாம் வந்து மெல்ட் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும், மெல்ட் ஆகுது. நீங்கள் ஆனால் இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்காக ஷோ பண்ணேன். கொஞ்சம் அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகி வந்து வந்து பார்த்திங்கன்னா பொரிய சொல்ல நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம். ஓகே, சேஃப் தான், இது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஆயில் மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா திறக்கவே கூடாது. ஆனால் லைட்டாக வந்து காற்று வர மாதிரி விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொரிய ஆரம்பிச்சிடும். இப்போ தான் வந்து லைட்டாக வந்து பொரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒன்று ஒன்றா பொரியுது. சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே,
சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பாருங்கள், நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பொரியுது பொறுமையாக, அதான் கொஞ்சம் ஃபோர்ஸாக பொரியுது. அதுக்கப்புறம் பாருங்கள் வெளியே வந்து இந்த வேப்பர்ஸ் அந்த புகைலாம் வெளியே வருது. நல்லா இப்போ வந்து பொரிஞ்சிட்டு இருக்குது. சத்தத்தை நீங்கள் நல்லா இதை இப்போ நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த சத்தத்தை கேட்டுன்னே வாங்க. ஓரளவுக்கு மேக்ஸிமம் பொரிஞ்சிச்சுன்னா இந்த சோளம் வந்து அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு ஏன்னா சவுண்டு குறைய குறைய நம்மளுக்கு வந்து லோ ஃப்ளேமுக்கு கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம்னா பொரிஞ்சிடும். இப்போ ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு. பொரியத்து கம்மியாகிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்படியே விட்டோம்னா தான் அது தீஞ்சு போயிட்டு. இப்போ பொரியத்து கம்மி பண்ணியாச்சு, அதனால் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுடலாம். 1 மினிட் அப்படியே விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் மேலே வந்துருக்கு. ஏன்னா அந்த சோளம் வந்து பொரிய சொல்ல மேலே வந்து ஆயில் அடித்து கிட்ட பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். லைட் தெரியுதா? ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆயில் வந்து லைட்டாக மசாலாலாம் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒரு டெக்னிக் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதில் வந்து இந்த குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்லாம் இப்படி பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை இப்போ மூடி இப்படி பண்ணீங்கன்னா போதும். இப்படி பண்ணோம்னா இந்த மசாலாலாம் இந்த பாப்கார்ன்லேயே அப்ளை ஆகிடும். இன்னொரு டைமே ஒன்று பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ வந்து பாப்கார்ன் ரெடி. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ வந்து இப்போ நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து நம்ம வேற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு காற்று புகாத மாதிரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காற்று புகாத மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் காற்று போகக்கூடாது தான் மெயின். அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. நான் வந்து பாப்கார்ன் ரெடியான உடனே நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் நம்ம கையில் இருக்கு. இந்த பாப்கார்னை இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இருக்கு பாருங்க பாப்கார்ன். இது வந்து இங்கே பாருங்க, சுவையான பாப்கார்ன் ரெடி. நம்ம பாப்கார்ன் செஞ்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிளேட்டில் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்குங்க. வெறும் ஒரு ஐ திங்க் 5 மினிட்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 5 to 7 மினிட்ஸ் ஆகிருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம பாப்கார்ன் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோ மேக் பண்ணி போனோன்னா நிச்சயம் நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.